நாளைக்கு என் மக வீட்டில் விசேஷம், சாயங்காலம் நேரமாக போகணும். அவங்ககிட்டயும் சொல்லி சாயங்காலம் நேரமாக வர சொல்லு. எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம், சரியா? சரிங்க அத்தை. அத்தை வாமா வா வா, இப்போதான் எந்திரிச்சு வந்தியா? ஆமாங்க அத்தை, ஒரே டயர்டாக இருந்தது, அப்படியே படுத்துட்டேன். நானும் அவரும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரங்க. கொஞ்சம் அங்கே வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வரங்க. சரிம்மா, சாயங்காலத்துக்குள்ள வந்துருவீல? இல்லைங்க, நாங்கள் நாளைக்கு காலையில் அண்ணி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்படியே வந்துடுறோம். அப்படியா? இல்லைம்மா, எல்லாத்தையும் அண்ணி சாயங்காலமே வர சொன்னா. அவளுக்கும் நம்ம போனால் தானே ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சாயங்காலமே போயிட்டு வந்துடலாமா? நீங்களா போயிட்டு வாங்க, நானும் அவரும் காலையில் அப்படியே நேராக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடுறோம். இல்லைம்மா, அவள் கோச்சுக்கு வரல, அண்ணன் தம்பிகளாம் முதல் நாளே வரணும், இருக்கணும், பிடிக்கணும் அவ்வளோ ஆசைப்படுவா. அப்புறம் அவன் மாமியார் வீட்டில் அதே இதெல்லாம் சொல்லுவாங்களா, அதுக்கு தான் கேட்டேன். இல்லைங்க, நீங்களா போயிட்டு வாங்க. அதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் அப்படியெல்லாம் இப்போலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த காலத்து மனுஷன் மாதிரியே இருக்கீங்க. சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இதே நம்ம சொல்லியிருந்தா இந்த பெருசுக்கு என்ன போட்டுக்கங்க. வசதியானவ என்ன சொன்னாலும் வாயை மூடி இருக்க வேண்டியது. ஏன்னா அவகிட்ட ஒரு பதில் சொன்னால் 4 பதில் திருப்பி கிடைக்கும். இல்லாத மருமகள்கிட்ட சரி நம்ம தலையாட்டணும்னு நினைக்கிறேன், இருக்கிற மருமகிட்ட இதுக்கு தலையாட்டணும்னு நினைக்கிறேன். பணக்கார மருமகளா இருந்தால் நாளைக்கு நம்ம பார்க்கணும் இவங்க நினைச்சுக்காங்க. ஆனால் பணக்கார மருமகளிலிருந்து 10 பைசா கூட வராதுன்னு இவங்களுக்கு தெரியாது. என்ன பண்றது? ஏழையா பிறந்து ஒரு மருமகளை போனா நம்மள மாதிரி அடிமையாக தான் இருக்கணும். நம்ம தலையெடுத்து அதை மாற்ற முடியாது. பணக்காரி சொன்னாலும் வாயை மூடி கம்மன் இருக்காங்க. இதே நம்மள